ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். மனிதர்களாகிய நாம் புண்ணியம் தேடி பல கோவில்களும் புண்ணிய நதிகளிலே நீராடியும் இறையருளை பெறுகின்றோம். புண்ணிய நதிகளாகிய கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற நதிகளிலே நீராடினால் புண்ணியம் கிடைக்கும், இறையருள் கிடைக்கும், சொர்க்கம் செல்லலாம் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும். இந்த புண்ணிய நதிகளிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தினமும் நீராடுகிறார்கள். அந்த புண்ணிய நதிகளிலே பல ஜீவராசிகள் எப்பொழுதும் அதற்குள்ளேயே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இந்த இறையருள் கிடைத்து விடுகிறதா, புண்ணியம் கிடைத்து விடுகிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு தோன்றும். நம்முடைய அருளாளர்கள் ஆலயம் செல்ல வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும், புண்ணிய நதிகளிலே நீராட வேண்டும். அதோடு கூட வெளியில் எவ்வாறு புண்ணிய நதிகள் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய உள்ளத்தின் உள்ளேயும் பல புண்ணிய நதிகள் இருக்கிறது, அதிலேயும் நாம் நீராட வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே திருமந்திரத்திலே திருமூலர் அருளிய ஒரு பாடலின் மூலமாக இதை உணரலாம். உள்ளத்தின் உள்ளேயும் உள்ள பல தீர்த்தங்கள், உள்ளத்தின் உள்ளேயும் உள்ள பல தீர்த்தங்கள், மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் படர்ந்து திரிவரே கள்ளமுனமுறை கல்வியில்லோரே என்ற பாடலின் மூலமாக நமது உள்ளத்தின் உள்ளேயும் பல தீர்த்தங்கள் இருக்கிறது. அது என்ன தீர்த்தம் என்று நமக்கெல்லாம் தோன்றும். கந்தபுராணத்திலே ஒரு பாடல் மூலமாக இதை நமக்கு உணர்த்துகிறார். ஒரு ஸ்தோத்திரம், அந்த மந்திரம் அற்புதமாக கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை முதலில் கேட்போம், பிறகு அது அர்த்தத்தை நாம் பார்ப்போம். சத்யம் தீர்த்தம் க்ஷமா தீர்த்தம் தீர்த்தம் இந்திரிய நிகிரஹம் சர்வபூததயா தீர்த்தம் சர்வத்ரார்ஜவமேவ ச தானம் தீர்த்தம் திருதிஸ்தீர்த்தம் சந்தோஷா தீர்த்தமுச்யதே பிரம்மச்சர்யம் பரம் தீர்த்தம் தீர்த்தஞ்ச பிரியவாதிதா ஞானம் தீர்த்தம் திருதிஸ்தீர்த்தம் புண்ணியம் தீர்த்தம் உதாஹிருதம் தீர்த்தானாமபி சததம் நிஷுத்தி மனசப்பரா என்ற இந்த பாடலின் மூலமாக, இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக நமக்கு உள்ளத்தில் உள்ள என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கிறது, அதாவது நம்முடைய உள்ளத்தில் உள்ளேயும் சில ஒழுக்க நெறிமுறைகளை தீர்த்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த ஸ்தோத்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அதில் என்னது? சத்தியம் என்பது உண்மை ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, பொறுமை ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, உடல் செயல் உறுப்புகளின் கட்டுப்பாடு ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமாக இருப்பது ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, நேர்மை ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, சமயதானம், சுய கட்டுப்பாடு, திருப்தி, பிரம்மச்சரியமே மிகப்பெரிய தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, இனிமையான வார்த்தைகளை பேசுவது ஒரு தீர்த்தமாக அறிவு ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, தைரியம் ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, தவம் ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது, மனதின் முழு தூய்மையே புனித தீர்த்தமாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சில ஒழுக்க நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த கடைபிடித்தலே அந்த தீர்த்தம் ஆடுவதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. வெளியிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலேயும் நாம் நீராட வேண்டும். அது உடல் தூய்மைப்படுத்தும். இந்த மாதிரி நெறிமுறைகளை கடைபிடிப்பதனால் நம் உள்ளத்தில் தூய்மையையும் செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால்தான் முழுவதுமாக இறையருளை பெற முடியும், புண்ணியத்தை பெற முடியும். திருக்குறளிலே ஒரு குறள் எல்லாத்துக்கும் தெரிந்த குறள், புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளிலேயும் இதே பொருளை நமக்கு உணர்த்துகிறார். இவ்வாறாக நம்முடைய அருளாளர்கள்லாம் சொன்ன கருத்தை எந்த அளவுக்கு விளக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளக்கின் ஒளி பிரகாசிக்கும். அதுபோல எந்த அளவுக்கு மன அழுக்குகள் நீங்குகிறதோ அந்த அளவுக்கு இறையருள் பிரகாசிக்கும். ஓம் நம சிவாய்.